சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. நம்ம சம்பாதிக்கிறதே கம்மியாக தான், வாடகைக்கு இதுவுமே கரெக்டாக இருக்குது. நான் எப்படி ஸ்டூடியோலாம் கட்டி போவேன்? அம்மா என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அம்மா சொன்னாங்க, நான் செத்தாலும் பாரு, நீ உனக்காக ஒரு ஸ்டூடியோ கட்டி நீ இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொந்த ஸ்டூடியோ வச்சுருக்கேன். அதுவும் தஞ்சாவூர்லேயே பிக்கஸ்ட் ஸ்டூடியோ என்னோடது தான். ஆனால் அம்மா இல்லை இப்போ என்கிட்ட. அப்போல்லாம் ஒன்லி 70-200 தான் என் கையிலேயே இருக்கும். அதை எடுத்து ஃபோட்டோ அடிக்கிறோன்னு வச்சிங்களேன், மக்கள் மனசில் என்னென்னா பெரிய லென்ஸ்லாம் வச்சுட்டு பெரிய ஃபோட்டோகிராஃபர் இப்போ இருக்குது. அதை வச்சு எனக்கு அப்படியே ஃபுல்லாக இங்கே பெயின் வந்துடும். எப்போதுமே பெல்ட்டு போட்டிருப்பேன் அப்போல்லாம். நான் அவங்கள்ட்ட கேட்பேன், 2 லட்சம் வேணாலும் சம்பாரி, ஆனால் நீ என்ன இன்னொருத்திக்கல வேலை, நீ லேபர். நான் அப்படி தான் சொல்லுவாங்களே, நீ லேபர் தான்மா, நான் வந்து ஓனர். ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற 50 ஏஜஸ் மாதிரி போட மாட்டேன் நான். என்னோட டாட்டர் இல்லாமல் நானும் ஒரே சேம் ட்ரெஸ் தான் போடுவோம் எப்போதுமே. ட்ரெஸ்ஸை கூட 2 தான். சண்டைக்கு முன்னாடி ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பேன் நான். அப்போ தான் அவர் ஃப்யூச்சரில் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பெண்ணை பார்க்கும்போது ராகவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள ரொம்ப நான் லவ் பண்ணேன். அதனால் நான் சொல்லுவேன், ராகவி மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்டா, நல்லா இருக்கும்டா என் சன்னிட்ட சொல்லுவேன். என்னோட டாட்டரில் ஃபஸ்ட்டு லவ் பண்ணது நான் தான், 2வது லவ் பண்ணது தான் அவன். இந்த குடும்பம் இல்லாமல் இன்னொரு குடும்பத்தில் இருந்தால் நான் என்ன ஆகிருப்பேன் ப்ரோ, எனக்கே ஒன்றும் புரியலை ப்ரோ. மருமக மாமியார் ப்ரோன்னு கூப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. கூப்பிடுவேன். உண்மையாக சொல்லட்டேன் மேம், ஆக்சுவலி வைரல் ஆனதுக்கப்புறம் 2-3 இன்டர்வியூஸ் கொடுத்தேன் மேம். எனக்கு எல்லாமே இப்போ நார்த்து சைட்லேருந்து, நான் பீகார்லேருந்து பேசுகிறேன், ஒரு வெட்டிங் பண்ணணும், நான் மகாராஷ்டிராலேருந்து பண்ணணும், ஒரு போர்ட்ரேட் பண்ணி கொடுக்கணும், எனக்கு ஒரு ஹவுஸ் வார்மிங் இருக்குது, எல்லாம் நார்த்து சைட்லேருந்து தான் வந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா பொண்ணுங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் இந்த பெண் குழந்தைக்கெல்லாம் இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கணும், இந்த விஷயங்கள் சொசைட்டியில் இப்படிலாம் இருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி பசங்களுக்கும் சில விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்ப்போல. அப்படி நீங்கள் உங்கள் கிராண்ட் சைல்டுக்கு என்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தோம் இன்ஸ்டாவில். அந்த கேர்ள் சொல்லியிருப்பாங்க, நான் என் சண்டைக்கு முன்னாடி ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பேன் நான். அப்போ தான் அவர் ஃப்யூச்சரில் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த சின்னதாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட அது ஆபாசம் இல்லை, அம்மாவே இப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பெண்ணை வந்து எப்படி மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க. எனக்கு அவங்க சொன்ன பாயிண்ட்டை நான் அப்படியே மனசில் பதிச்சுக்குவேன். நானுமே ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற 50 ஏஜஸ் மாதிரி போட மாட்டேன் நான். என்னோடய டாட்டர் இல்லாமல் நானும் ஒரே சேம் ட்ரெஸ் தான் போடுவோம் எப்போதுமே. ட்ரெஸ்ஸை கூட 2 தான். அவங்களும் சின்னதாக போடுவாங்க, நானும் போட்டுவேன், 2 ட்ரெஸ் தான். அதை முதல்ல அவருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். மெயினாக அதுதான் தெரியப்படுத்தணும். இப்போ அதுதானே எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நத்திங். சின்ன ட்ரெஸ் ஒரு கேர்ள் போட அதெல்லாம் நத்திங், எங்கள் அம்மாவே போட்டு தான் சுற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அதுதான் மெயினாக வந்து கற்றுக் கொடுக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர் என்ன நினைக்கிறாருன்னு இன்னுமே தான் தெரியும். இப்போ தானே பிறந்திருக்காரு. நான் எந்த பிளானுமே வச்சுக்கல மேம், ஃப்ரீயாக இருக்கிறேன். ஆனால் பட் அந்த ஒரு பாயிண்ட்டை டெஃபினட்டாக அவரோட மனசில் நான் வந்து விதைப்பேன். அண்ட் தட்ஸ் நைஸ் டு ஹியர். ஏன்னா ஆண் குழந்தைங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது வந்து சொசைட்டி இன்னும் ரொம்ப சேஃபாக மாற்றுங்கிறது. அண்ட் வென் கம்ஸ் டு ஸ்டுடியோ அண்ட் ஃபேமிலி, இதுக்காக நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்களா? ஸ்டுடியோ இப்போ ஒரு லெவலில் இருக்கும், இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஃபேமிலி ஒரு லெவலில் இருக்கும், அவங்க அந்த லெவலையும் இன்னும் மேல் கொண்டு போகணும்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? நான் முன்னாடி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள பிளான் என்னென்னா, வாடகை இதில் இருக்கும் போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ சீக்கிரமாக புதுசாக ஸ்டூடியோ கட்டி போயிடுவேடின்னு. நம்ம சம்பாதிக்கிறதே கம்மியாக தான், வாடகைக்கு இதுவுமே கரெக்டாக இருக்குது, நான் எப்படி ஸ்டூடியோலாம் கட்டி போவேன்? அம்மா என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அம்மா சொன்னாங்க, நான் செத்தாலும் பாரு, நீ உனக்காக ஒரு ஸ்டூடியோ கட்டி நீ இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் அதை நம்பவே இல்லை. ஏன்னா அப்போ வந்து இவ்வளோ மாதிரியெல்லாம் ரேட்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி ரேட்டில் தான் போவோம் ஒரு ஈவெண்ட்டுக்கு. தெரியும் இந்த ஃபீல்டில் அப்போ உள்ளவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் அந்த கனவாக அப்படியே இருந்துச்சு அதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொந்த ஸ்டூடியோ வச்சுருக்கேன். அதுவும் தஞ்சாவூர்லேயே பிக்கஸ்ட் ஸ்டூடியோ என்னோடது தான். அதுக்கு மேலேயோடைய வீடை கட்டிட்டேன், அதுக்கு மேலேயே குடோன்னு வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் பெரிய அச்சுவாக தான் நினைக்கிறேன். ஆனால் அம்மா இல்லை இப்போ என்கிட்ட. எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஸ்டூடியோவில் நீ இருப்பா பாருன்னு. சொன்ன அம்மா இல்லை, ஆனால் அம்மா சொன்னது வந்து நான் பண்ணதே பெரிய ஒரு இதாக தான் நினைக்கிறேன். மேம் சொந்த ஸ்டூடியோ வச்சுக்கிறதே எனக்கு பெரிய இதுதான். நல்ல ஒரு இடத்துல, எந்த இடத்துல எனக்கு சின்னதாக ஒரு ஸ்டூடியோ கிடைக்குமான்னு தேடினேன். முன்னாடியெல்லாம் வாடகைக்கு இந்த இடத்துக்கு வந்துடுவோம் நம்ம. இப்போ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் தான் இப்போ வளர போகிற இடமா இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே, நாங்கள் வாடகைக்கு தேடிட்டு இருந்தோம். அந்த இடத்துல எனக்கு சொந்தமாக வாங்குகிற லெவலுக்கு நான் வந்து ஏர்ன் பண்ணி வச்சது எனக்கு பெரிய என்னோடய கனவு வந்து நினைவான. அப்பாடி
ஸ்டூடியோ போட்டப்பான்னு உட்காந்துட்டேன். நான் அதை பார்த்து வெளியிலே நின்று ரசிப்பேன் என் ஸ்டூடியோவே நான். அண்ட் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த டைமில் நம்ம பெருசாக பெண்கள் சம்பாதிக்க மாட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் அப்போவே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வாழ்க்கைக்கும் சரி உங்களோட கான்ஃபிடென்ட்டாக போகிறதுக்கும் எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ்? படிக்கும் போதே பிளான் பண்ணிட்டேன் மேம், நான் யாருக்குலேயும் வேலை பார்க்க மாட்டேன்னு. எந்த சின்னதாக இருந்தாலுமே நம்ம முதலாளி ஆயிடணும் அப்படின்ட்டு. என் டாக்டர் இல்லாமல் டிசிஎஸில் 2 லட்சம் அந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க. அண்ணா அவங்கள்ட்ட கேட்பேன், 2 லட்சம் வேணாலும் சம்பாதி, அண்ணா நீ என்ன இன்னொருத்திக்கெல்லாம் வேலை, நீ லேபர். நான் அப்படி தான் சொல்லுவாங்களே, நீ லேபர் தான்மா, நான் வந்து ஓனர். அப்பயே மைண்டு வந்து செட் ஆயிடுச்சு. நீ வந்து சின்ன இட்லி கடை போட்டாலும் அதில் ஓனர் ஆயிடணும். எதனாலுமே ஓனராக இருந்து நம்ம பாஸாக இருக்கணும் தான். நான் எப்போதுமே அந்த இதில் தான் இப்போ பாஸாக இருக்கணும், ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்னு தான். அதோட கனவு தான் இங்கே வந்து நின்றுருக்கேன். எதுவுமே யூனிக்காக இருக்கணும்னு நினைப்பேன். எல்லோரும் ஸ்கூட்டி ஓட்டும் போது புல்லட் தான் நான் ரைட் பண்ணுவேன். சின்ன வண்டியெல்லாம் எடுக்க மாட்டேன், எப்பவும் புல்லட்டில் தான் ரைட் பண்ணுவேன். போனாலே தஞ்சாவூர் போனல, மேம் புல்லட்டில் வருவாங்களே நீங்கள் தானே மேம், போனே இப்போ சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு யூனிக்னஸாக வச்சுப்பேன் நான் எல்லாமே. இந்த வயசுலேயும் ஜிம்முக்கு போவேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. 50 இயர்ஸில் தஞ்சாவூரில் ஒரு லேடி வர்றாங்கன்னா தஞ்சாவூர்லேயே நீங்கள் மட்டும்தான் ஜிம்முக்கு வந்து ரெகுலராக நான் போயிடுவேன். நான் ஒரு 5-6 இயர்ஸாக. ஏன்னா என்னோடய ஏஜ் 45 தொடும்போது நான் இன்னும் கொஞ்சம் எங்காக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். எல்லோரும் ஆசைப்படுற மாதிரி 60 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்துக்கணும். நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம ஃபிட்னஸாக நம்மளுக்கு இது மாதிரி இருந்தால் நான் கான்ஃபிடென்ட்டாக பேசுவேன். நான் அது மாதிரி இல்லைன்னு வச்சுங்களேன், என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து எனக்கே கம்மியான மாதிரி இருக்கும். இது மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டா நானே சொல்லி கரெக்டாக இருக்கல, ஓகே பர்ஃபெக்டாக இருக்கணும். எனக்கே என்னை பிடிச்சி நான் கான்ஃபிடென்ட்டாக நிற்பேன். அதுக்காக தான் இதெல்லாம் நான் வளர்த்துக்கிறேன். நான் எல்லாமே நம்ம ஃபிட்டாக இருக்கணும், கொஞ்சம் எங்காக இருக்குது, எல்லா கேர்ள் மாதிரி எங்காக இருக்கணும், அந்த மாதிரிலாம் நினைக்கிறனால தான் அப்படியே அதெல்லாம் சேர்த்து செய்கிறது தான் இது எல்லாமே. எஸ், அண்ட் ஃபோட்டோகிராஃபியில் இட்ஸ் நாட் ஈஸி டு ஹேண்டில் அ கேமரா, கிம்பல் இதெல்லாம் தூக்கிட்டு போகணும். கண்டிப்பாக நம்ம ஸ்டார்டிங்லலாம் சின்ன கேமராஸ் வந்து இப்போ ப்ரைம் லென்ஸு அதெல்லாம் வந்துடுச்சு, மிரர்லெஸ் கேமராஸ் எல்லாம். அப்போல்லாம் அப்படி கிடையாது, எல்லாமே ஹெவி வெயிட்டில் தான் இருக்கும். எப்போதுமே கையை எடுத்து 70-200 தான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அப்போலாம் அந்த ஒயிட் லென்ஸு அது மேலே ஒரு லவ்னு வச்சிங்களேன். இப்போ 70-200 நத்திங் ஆயிடுச்சு. இப்போலாம் ப்ரைம் லென்ஸு 35 இதை தான் யூஸ் பண்ணுறோம். 70-200 யூஸ் பண்ணால் இவங்கெல்லாம் இப்போ ஃபோட்டோகிராஃபியே தெரில, பழைய காலம்னு சொல்லிடுவாங்கன்னு வச்சிங்களேன். அப்போல்லாம் ஒன்லி 70-200 தான் என் கையிலேயே இருக்கும். அதை எடுத்து ஃபோட்டோ அடிக்கிறோன்னு வச்சிங்களேன், மக்கள் மனசில் என்னென்னா பெரிய லென்ஸ்லாம் வச்சுட்டு பெரிய ஃபோட்டோகிராஃபர் இப்போ இருக்குது. அது அப்போல்லாம் அப்படி தான் 70-200 கையில் வச்சதுனா பெரிய ஆள் தான். அதை வச்சு எனக்கு அப்படியே ஃபுல்லாக இங்கே பெயின் வந்துடும் மேம். எப்போதுமே பெல்ட்டு போட்டிருப்பேன் அப்போல்லாம். அப்போ இதை தவிர்க்க என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள். ஓகே அப்போது ஜிம்முக்கு போ, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகும் அதில் அப்படின்ட்டு. இப்போ என்ன லென்ஸ் எடுத்தாலும் என் கை வந்து பவராக இருக்கும். அப்படியே நம்ம இருக்கிற பொசிஷன்லேயே பவராக இருப்போம். நம்ம வந்துட்டு டெட் லிஃப்ட்லாம் அடிச்சோன்னா 110 120 பவராக இருப்போம். அப்படியே என்னாலலாம் சொல்கிறேன், நம்மளை வந்து மெருகேற்றிக்கிறது தான் மேம். 2 விஷயம், எனக்கு உடம்பு ஃபிட்டாகிடுது, நோய் இல்லாமல் இருக்கேன், கொஞ்சம் இளமையாகவும் தோன்றேன். அது மாதிரி எல்லாமே எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறனால இது எல்லாமே நான் செஞ்சுக்கிறேன் நான். அண்ட் நீங்கள் சொல்கிறப்போ ஒன்று சொன்னீங்க, நாம் என் மருமகிட்டே சொல்லுவேன், நீ என்ன தான் 2 லட்சம் வாங்கினாலும் லேபர் தான், நான் ஓனர் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்களுக்குள்ள அந்த பாண்டிங்னு ஒன்று இருக்கும்ல, உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பாண்டிங்? அதான் சொல்கிறேன், மகம் மாதிரியும் பார்க்க மாட்டேன், அதுவும் நோ சொல்லிடுவேன். பாப்பா வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்களோட சிஸ்டர் வெட்டிங் நான் பண்ணேன் மேம். அவங்க வந்து அப்போ இவங்க துருன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேர் ராகவி. அப்போலேருந்து எனக்கு ராகவி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா எப்படி என்ன மாதிரியே ஆக்டிவாக இருப்பாங்கல்ல, அது மாதிரியே அவங்கள நினைப்பேன் நான். அவங்களுக்கு கல்யாணம், அவங்க சிஸ்டர் கல்யாணமே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்கள மீட் பண்ணேன் நான். எப்போதுமே எப்போயாவது பார்த்தா என்னம்மா ராகவி எப்படி இருக்கேன்னா, ஜேர்னலிசம் பண்ண போகிறோம் மேம், அது பண்ண போகிறோம் மேம், அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியாக ரீசெண்டாக பார்க்கும்போது அதெல்லாம் பண்ண விடலை மேம், எம்சிஏ பண்ணிவிட்டு டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன் மேம். அப்போலேருந்து ராகவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள ரொம்ப நான் லவ் பண்ணேன். அதனால் நான் சொல்லுவேன், ராகவி மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்டா என் சன்னிட்ட சொல்லுவேன். அதுவே அவன் மைண்டில், அவன் இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பான், அவனோட வெட்டிங்களோட ஸ்டோரியில் சொல்லியிருப்பான். நீங்கள் ஏன் பாப்பாவை லவ் பண்ணீங்க, என்ன ரீசன் கேட்பாங்க. எங்கள் அம்மா வந்து பாப்பாவை லவ் பண்ணாங்க, எங்கள் அம்மாவுக்கு ராகவியை ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு அவன் சொல்லியிருப்பான். அதுமாரி என்னோடய டாட்டரில் ஃபஸ்ட்டு லவ் பண்ணது நான் தான், 2வது லவ் பண்ணது தான் அவன். ஸோ ராகவி இல்லாமல் வேறு ஒரு பொண்ணை என்னால் நினச்சே பார்க்க முடியாது மேம். அந்த இடத்துல வேறு கேர்ள் இருந்தால் நான் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணியிருப்பேன், வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க எங்கிட்ட.
இந்த குடும்பம் இல்லாமல் இன்னொரு குடும்பத்தில் இருந்தால் நான் என்ன ஆயிருப்பேன் ப்ரோ, எனக்கே ஒன்றும் புரியலை ப்ரோ, அவ்வளோதான் அப்படின்னு நாங்கள் 2 பேர் பேசி போனாங்க. இப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் பாண்டு. தஞ்சாவூருக்கே தெரியும். மருமக மாமியார் ப்ரோன்னு கூப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. ரமா ப்ரோன்னு தான் கூப்பிடுவாங்க. வெறும் ப்ரோ இல்லை, ரமா ப்ரோ. ரமா ப்ரோ இங்கே வாங்கலாம் அப்படிம்பாங்க. எஸ். அண்ட் ஃபைனலி வந்துட்டு இப்படி நம்ம சொசைட்டிக்குள்ள விமன் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், எனி ஃபீல்டு அவங்க போல்டாக வரணும்னா அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? மேம், எந்த துறையும் வந்து ஆண்களுக்கு உள்ளது, ஃபோட்டோகிராஃபினா ஆண்களுக்கு உள்ளது. நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி போனால் காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அப்படியெல்லாம் நினச்சிட்டு வராமல் இருக்காங்க. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மக்கிட்ட பவர் இருந்து கரெக்டாக கற்றுக்கிட்டு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக இருந்து நல்ல முயற்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தை ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க, போயிட்டு வர்றா பாரு 10 மணிக்குன்னு. நோ, நம்ம ஏற்றுக்கவே கூடாது. நம்ம கற்றுக்கிட்டோமா, நம்ம கற்றுக்கிட்டோமா, நம்ம பண்ணோமா, நம்ம போயிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபீல்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிஸ்னஸ் ஃபீல்டே இல்லை மேம். இது வந்து ஆசையாக செய்கிறேன். நான்லாம் எனக்கு அப்படியே ஆசையாக இருக்கும். டெய்லி போய் எங்கேயாவது ஷூட் போனால் இனிமேல் ஒரு டூர் போன மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் உண்மையிலேயே. இது வேலையே கிடையாது எனக்கு. நான் விரும்பி போய் நிற்கும் போது ஒரே பொண்ணையே நான் பார்க்க மாட்டேன். பலதரப்பட்ட பிரைட்ஸு, பலதரப்பட்ட மக்கள். அது வந்து சொல்லவே வார்த்தையே இல்லை மேம். அவ்வளோ நான் லவ் பண்ணி தான் அதை செய்கிறேன் நான். கண்டிப்பாக நீங்களும் வாங்க, கரெக்டாக கொஞ்சம் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக சக்ஸஸாக சூப்பராக வரலாம். இந்த தொழிலில் கண்டிப்பாக எல்லோரும் வரணும். அதுதான் என்னோடய ஆசையும். ஒரு வீடியோ வைரல் ஆகிடுச்சுனாலே அதுக்கப்புறம் நமக்கான ஒரு மார்க்கெட் கூடிடும். ஆல்ரெடி நமக்கு மார்க்கெட் இருக்குனாலுமே இன்னொரு பக்கம் வந்து அதுக்கப்புறம் நம்மளை அப்ரோச் பண்ணுற பீப்புள் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிடுவாங்க. அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு? எவ்வளோ தூரம் நிறைய பீப்புள் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க? உண்மையாக சொல்லிட்டேன் மேம். ஆக்சுவலி வைரல் ஆனதுக்கப்புறம் 2-3 இன்டர்வியூஸ் கொடுத்தேன் மேம். எனக்கு எல்லாமே பார்த்தா நார்த்து சைட்லேருந்து, நான் பீகார்லேருந்து பேசுகிறேன், ஒரு வெட்டிங் பண்ணணும், நான் மகாராஷ்டிராலேருந்து போகணும், ஒரு போர்ட்ரேட் பண்ணி கொடுக்கணும், எனக்கு ஒரு ஹவுஸ் வார்மிங் இருக்குது, எல்லாம் நார்த்து சைட்லேருந்து தான் இருந்துச்சு. இந்த சைட்லேயும் கேட்டாங்க. நான் மேக்ஸிமம் தஞ்சாவூர்லேயே ஃபுல்லாகிடுவேன் மேம். ஒரு மேக்ஸிமம் பேசிக்காக நான் வெட்டிங்கை தான் பேஸ் பண்ணி எல்லாம் செய்கிறேன். மற்றபடி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலும் நோ தான். நான் வெட்டிங் தான் என்னோடய மெயின். இது தஞ்சாவூர்லேயே மேக்ஸிமம் ஃபில்லாகிடுவேன். ஆல்ரெடி தஞ்சாவூரில் ரமா நவீன் ஃபோட்டோகிராஃபினா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லோரும் கால் பண்ணி எனக்கே வாட்ஸ்அப்பில் என்னோடய ரீலை இங்கே பார்த்தேன் நான் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். மெயினாக என்னென்னா என்னோடய இட்டாஸோட அது வைரலானது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் வருதுங்க. அவங்க ஏஜோ எனி ஃபேக்டர் எதுவுமே பார்க்காம எல்லாத்தையும் பிரேக் பண்ணி போல்டாக வர்றது, மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறப்போ ரெபலாக இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கூட இந்த மாதிரி ஒரு ப்ளசன்ட் இன்டர்வியூ வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் விஷ் ஃபார் யர் ஹைட்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. ஓகே. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி.